நம்ம மெல்ல மெல்ல அது நல்லா டைஜஷன் ஆரம்பிச்சு, வாயிலே அந்த டைஜஷன் ஆரம்பிச்சு, அது வயித்துல போத்து இன்னும் பெட்டர் ஆயி, அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும். ஸோ அதனால இப்ப நீங்க ஒரு சின்ன அரிசி எடுத்து மிக்ஸியில அரைக்கிறீங்க. இன்னொன்னு எடுத்து கிரைண்டர்ல அரைக்கிறீங்க. இன்னொன்னு வந்து இந்த பிளெண்டர்ன்னு கிடைக்குது. வெறும் இந்த ஸ்மூதி அதெல்லாம் மிக்ஸ் பண்ண. 3 விதம் கிடைக்குது. நம்ப வந்து இந்த ஸ்மூதி மாரி இருக்கிறதுல அரிசி அரைச்சோன்னா, அந்த அளவு அரைப்படாது. மிக்ஸியில அரையும், இல்ல கிரைண்டர்ல அரைப்படும். ஏன்னா கிரைண்டர்ல 2 கல்லு யூஸ் பண்ணி அரைக்குது. இல்ல வந்து நம்மளோட மிக்ஸியில பிளேடு இருக்கு. இந்த பிளெண்டர்ல இத்துணூண்டு பிளேடு இருக்கும், இவ்ளோ இடம் இருக்கும். ஸோ அந்த மாரி தான். நம்ம உணவை சரியா கடிச்சு சாப்பிட்டா தான், நம்ம கிரைண்டர்ல எப்படி அரைக்கிறோம், இல்ல மிக்ஸியில எப்படி அரைக்கிறோம், அந்த மாரி நம்ம உணவை ப்ராசஸ் பண்றோம். அப்பதான் நல்லது டைஜஸ்ட் ஆயி, எல்லாம் வேண்டாததெல்லாம் வெளியில போய் வேணுங்கிறதெல்லாம் அப்சார்ப் ஆயி இருக்கு. இப்போ ரீசன்ட் இது பார்த்தீங்கன்னா, அயர்ன் சத்து உணவுல நிறையாவே எல்லாரும் எடுக்கிறாங்க. ஆனாலும் அயர்ன் டெஃபிஷியன்சி நிறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது காரணம் என்ன? ஒன்று மெல்றதில்ல, 2வது அந்த உணவை விட்டமின் சி சத்து இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால பார்த்து சாப்பிடுங்க. ஒரு அப்பளம், வடகம் இதெல்லாம் தான் கடிச்சு சாப்பிடணும்னு இல்லை. ரெகுலர் உணவு, காயாக இருக்கட்டும். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காயெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க, நாங்கள் வெறும்னா சூப்பாக குடிச்சிடுறோம், காலையில் ஸ்மூதி குடிச்சிடுறோம், அப்புறம் சாயங்காலம் வந்து வேறு ஏதாவது பண்ணி சாப்பிட்டுடுறோம் கஞ்சி மாதிரி அப்படின்னா, பல்லு கெட்டு போயிடும். கடிச்சு உணவு சாப்பிட்டா தான் பல்லு உங்களுக்கு நீடோடி நிற்கும். ஆனால் நீங்கள் வெறும்னே இப்படி குடிச்சு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்குமே வழிய உங்கள் பல்லு உறுதியாக இருக்காது. ஸோ நல்ல மெல்ல சாப்பிடுங்க. உணவை மெல்ல சாப்பிட்டா தான் நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம்.